அதை தவிர நம்ம இங்கே இன்னும் வேறு என்ன பேச முடியும்? நல்லா சிந்திச்சு பாருங்கள். பார்க்க முடியுமா? இப்போ பார்ப்பவர்கள் யார்? பார்க்க தூண்டுபவர்கள் யார்? இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நாடக கூட்டாய். இது ஒரு பெரிய சந்தை கடை. இங்கே காடை பிடி காடையர்கள்னு இருக்காங்க. காடையை போய் விலை கேட்டிங்கன்னா இந்த காடை 20 ரூபாம்மா. இன்னொரு காடை அங்கே உள்ளே இருக்கும். அந்த காடை கூண்டுக்குள்ளே இருக்கும். அந்த காடையோட விலை 2000 ரூபா. என்ன அது? இந்த காடையோட இது வந்து இலச்சி வேறு இருக்குது. இது போய் 20 ரூபாங்கிற, இது 2000 ரூபாங்கிற. அது காடை, இது காடை பிடி காடை. இது இந்த ஒரு காடையை நம்ம காட்டுக்குள்ளே விட்டுட்டோம்னா எல்லா காடையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இது பாட்டுக்கு இருக்குது. இது மட்டும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும். காடை பிடிக்கிறதுக்காக வச்சுருக்க காடை 2000 ரூபா. பிடிப்பட்ட காடைகள்லாம் 20 ரூபா. அதுதான் இந்த மனிதர்கள்னு சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், காடைப்பிடி காடை இருக்குல்ல. ஆமாம், ஒரு காடையை வச்சு தான் இன்னொரு காடையை பிடிக்கிறது. அந்த காடையை இவங்க வளர்ப்பாங்க, அதை விற்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், அது மாதிரி. ஆமாம், இது காடைப்பிடி காடை. ஏன்னா அதுக்குள்ளாரே நிறைய சத்தம் இருக்குல்ல. அது மாதிரி அது தேவைக்கு சத்தம் கொடுத்து இங்கெல்லாம் வரவழைச்சிரும். இப்போ இவங்க வச்சுக்கிட்டு இருக்க இந்த நிலையங்கள், இந்த தலைமைகள், அது இதெல்லாம் என்னன்னா, மனுஷன் அவன் சுயத்தை சிந்திக்காமல் அவனுக்கு அடிமைப்பட்டு அவனுடைய ராஜ்ய வாழ்வுக்காக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க அடிமைகள் தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை நான் குருநாதன்ட்ட கேட்டேன், ஏன் குருநாதா இப்படி அப்படின்னா, குமரா இந்த தேனி கூட்டத்தை பாரு. ஆமாம், ராணி தேனி ஒன்று உண்டு. ஆமாம், சில ஆண் தேனீக்கள், மற்றது எல்லாமே மலட்டு தேனீக்கள் குமரா. அதுக்கெல்லாம் எந்த ரசமும் கிடையாது, எந்த சுவையும் கிடையாது. அதோட வேலை இதை பாதுகாக்கிறது, தேனை சேகரிக்கிறது, குழுமமாக உள்ளுக்குள்ளே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது. இந்த மனிதர்களே இன்றைக்கெல்லாம் கட்சி அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் பாருங்களேன், கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா பழைய சோறு தான் தின்னுட்டு வந்திருப்பான். ஆனால் இவனுக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா 70 மாடிக்கு மேலே உட்காந்துட்டு அப்படியே கூலிங்கான ரூமில் உட்காந்துட்டு ஏழைகளுக்கு வாழ்வழிக்கிறதுக்காக அவங்க அங்கே இருக்காங்களாம். இந்த ஏழைகள் ஓலை குடிசைக்குள் கோலையாய் மறுநாள் காலையில் என்னடா சோறு திங்கிறதுன்னு தெரியாமல், அதுவும் மழை பெஞ்சிருச்சுன்னா எதிர்காலம் புதிர்காலம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த மக்களுக்காக அந்த மனிதர் பேசுகிறது ஒன்று இருக்குல்ல, அதுதான் இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய கோமாளித்தனம்னு சொல்கிறேன். பசித்தவன் தானே அங்கே புசிக்கணும், தாகம் கொண்டவன் தானே அங்கே தேடணும். அப்படி தானே? ஏதோ தப்பாக பேசுகிறேன்னா? இவ்வளோதான். நம்ம ஒன்றும் பெரிய நிலைப்பாட்டை அடையிறதுலாம் கிடையாது. அன்னைக்கு அந்த உலகம் வேறு, இன்றைக்கி இந்த உலகம் வேறு. இந்த உலகம் இப்படி தான் சொல்கிறேன். அவரவர் தத்தமது கடமையை சரியாக செய்தால், அவர் தன்னால் இயன்றதை இந்த உலகத்திற்கு செஞ்சால் போதும். இந்த உலகத்தில் ஏழ்மை இல்லை, தன்னிறைவு இருக்குன்னு சொல்கிறேன். ஒருத்தனுக்கு ஒருத்தன் செஞ்சால் போதும்னு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த பாருங்கள், யாருக்கோ வாழ்வழிக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு நல்லா உழைக்கிற நல்ல மனநிலையாளர்கள், இந்த எழுச்சி உடையவர்கள்லாம் பாருங்களேன், கூட்டமாக அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் தலைவன், ஒவ்வொருத்தனுக்கும் தலை இருக்குது. இவன் தலையை வச்சு இந்த மாயை வச்சு மறைச்சிட்டு முண்டமாக அவனை ஆக்கி வச்சுருக்கவன், தான் முகத்தை அவன் இடத்துலேருந்து மறைச்சிடுறவன். ஏன் அதெல்லாம் காமிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு நினச்சிக்கிறீங்க? இவன் முகத்தை மறக்க வைக்கிறதுக்கு தான், இவனுக்குள்ளே இருக்கிற தலைமைத்துவத்தை மறக்க வைக்கிறதுக்கு தான். நமக்கு எதுக்குங்க ஜனநாயக நாட்டில் எதுக்குங்க தலைவன்? அதுக்கு எதுக்குங்க இப்போ ஜனநாயகன் பேர் வச்சுருக்கீங்க? சொல்கிறது உண்மையா இல்லையா? நான் மெய்மையின் பக்கமாக நின்று பேசுகிறேன். நீங்கள் அந்த கோணத்தில் இருந்தால் தான் புரியும்னு சொல்கிறேன். வாழ்வியல் புரிஞ்சால் தான் ஞானம் புரியும், ஞானம் புரிஞ்சால் தான் பூஜ்ஜியம் புரியும், பூஜ்ஜியம் புரிஞ்சால் தான் நமக்கு புரிதல்ங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, அதுவே புரியும்னு சொல்கிறேன். அது இப்படிலாம் ஒரு நெடும் பயணம்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஞானத்தில் நம்மளை ஏமாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு தராசு இல்லை. அதனால் யாரோ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தராசு தான் சிதம்பர ரகசிய சூத்திரம். இவன் மனதை அணுகினானா இல்லையா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மனச்செம்மை இல்லாமல் இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். அதனால் அந்த நிலைப்பாட்டுக்கு வாங்க. நம்ம உலகம் வேறு. இது நிலம் இல்லை, நீர் இல்லை, நெருப்பு இல்லை, காற்று இல்லை, இது ஆகாசம். எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டது. இந்த மண்ணுக்கு பேர் என்ன? சிதம்பரம். சிதம்பரம் எப்படின்னு கேட்கலாம்ல? கேட்கலாம் தானே? கேட்கலாம் தானே? அப்படி கேட்கணும். கேட்டால் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். இந்த ஒரு சிறு கல் இருக்குது. இப்போ நான் இங்கே பிடிச்சிருக்கேன்னு நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ எங்கே போச்சு?
மண் அடைஞ்சிருச்சு. அப்படின்னா ஒரு கடுகு கூட அந்தரத்தில் தன்னால் சுயமாக நிற்க முடியாது, மண்ணை வந்து அடைய வேண்டும். இதுதான் தத்துவம். இங்கே ஒரு ஈர்ப்பு விசை இருக்குன்னு சொல்லி அதன் பெயரால் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மண் நின்றுக்கிட்டு இருக்க, அதான் திருச்சிற்றம்பலம், திரு சித்து அம்பலம். இங்கே ஒரு திருச்சித்து அம்பலப்படுத்திட்டான், உன்னால் முடிஞ்சால் பாருங்கிறான். இங்கே ஒரு அம்பலப்படுத்தி வச்சுட்டாங்க, இது ஒரு அம்பலக்காடு. அதான் அம்பலவாணன், அதான் திருச்சிற்றம்பலநாதர். திருச்சிற்றம்பலம் தான் சிதம்பரம். சித்தம் பரம். இங்கே மண்ணில் சிதம்பரமாக இருக்குது, உனக்குள்ளே சித்தமாக இருக்குது. நீ வேறு எங்கே போனாலும் நீ தப்பிக்க முடியாது. உன் சித்தம் மட்டும்தான் உன்னோட ஞான சாதனத்துக்கு ஒன்று அழைச்சிட்டு போக முடியுமே தவிர, அதை கேட்குறாரு இதை கேட்குறாரு எல்லாம் மற்ற மெய் அன்பில்லாது நீ எந்த சடங்கும் அவனை சென்று அடைவதில்லை. மெய் அன்புடைய சித்தமே சீரிய தவம், சீரிய வேள்விங்கிறான். அப்போ இந்த சித்தத்தை தான் இறைவன் நம்மள்கிட்ட கேட்குறான், வேறு எதையும் கேட்கல. இந்த உலகம் அப்படியே திசை திரும்பிடுச்சு. ஒரு தலைவன் ஒரு கொள்கையை கொண்டு வருவான், அவனோட 2வது தலைமுறை பார்த்திங்கன்னா என்னானே தெரியாது அவனுக்கு. எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம், எங்கேயோ போய் முழுசாகவே போயிடும்னு சொல்கிறேன். அது மாதிரி இந்த உலகம் அப்படி அழைத்து செல்லப்பட்டது. முதல்ல ஒரு மெய்மையை உணரணும். நீ மாய வயப்பட்டு தான் இருக்குங்கிறத முதல்ல உணரணும். நீ முட்டாளுங்கிறத உணராத நீ அறிவுபூர்வ மனதை தேடி அடைய முடியாது. நீ உலகத்திலே மாபெரும் அறிவாளியை நினச்சிக்கிட்டு அந்த கனவுலேயே வாழ்ந்துகிட்டு இருக்க மூடன். அவ்வளோதான். அப்போ கருவி கரணங்களெல்லாம் நடுநடுங்க வைக்கும். அந்த மரணம் வரும்போது தான் தெரியும் நீ ஒரு அற்ப வாழ்வு கூட வாழல. சிறப்பறிவோடு படைக்கப்பட்ட நீ, அந்த சிறப்பறிவின் பெயரால் இந்த பந்தம் பாசம் மாயை இவைகளிலிருந்துலாம் ஒன்று விடுவிக்க தக்கவன் நீ. வாழும் பொழுது இதெல்லாம் தக்க வச்சிடணும். அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு பெரிய நிலைப்பாடு இருக்குன்னு சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அதாவது எக்கணமும் எச்சலனமும் இல்லாது இச்சகத்தை விட்டு விலக தயாரா இல்லாதவன் என்னை வந்து அடைவதில்லை. நம்ம குருமண்டலம் சொல்லுது, எக்கணமும் எச்சலனமும் இல்லாது இச்சகத்தை விட்டு விலக தயாரா இல்லாதவன். அப்படின்னா நம்ம அந்த பற்றின் பெயரால் இந்த சகத்தையும் சகலத்தையும் பற்றி வைத்திருக்கோம். எந்த கணம் அழைச்சாலும் நான் இந்த அதே மனநிலையில் நான் செல்ல தயாராக இல்லாதவன் என்னை வந்து அடைவதில்லை அப்படின்னு சொல்கிறார். எக்கணமும் எச்சலனமும் இல்லாது இச்சகத்தை விட்டு விலக தயாராக இல்லாதவன் என்னை வந்து அடைவதில்லை. இந்த மண்ணுலகத்து வாழ்வையும் வாழ்ந்திராதவன் கான் குமரா அவன். இந்த மண்ணுலகத்து வாழ்வையும் அவன் வாழ்ந்திராதவன். வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் தன் உயிரை பணயம் வைத்த ஒருவனால் மட்டுமே பரிபூரண வாழ்வு வாழ முடிகிறது. ஒவ்வொரு கணமும் வாழ்கிறதுக்காக அங்கே இறுதி வரைக்கும் மரணத்தையே பணயமாக வைத்துட்டு ஒரு வாழ்வு வாழ்கிறது. மற்றவரெல்லாம் பயமே வாழ்வாய் பற்றே வாழ்வாய். அதாவது பற்றளவு பதட்டத்தோடும் ஆசையளவு அவஸ்தையோடும் இச்சையளவு இம்சையோடும் வாழ்கின்றனர் குமரா. விதைக்கும் போதும் அந்த நெல் அமைதி காத்தது, அதன் விளைச்சலை அறுக்கும் போதும் அமைதி காத்தது. அப்படி ஒரு மனநிலையில் இருக்காத வரை எவரும் துன்ப வாழ்வில் உழல்கின்றனர். எதுவரினும் எதிர்கொள், எதற்காகவும் காத்திரு, எதற்கும் எதிர்வினை ஆற்றாது எண்ணம் தந்தவனை எண்ணி இருக்கையிலே இறக்க கற்று செத்து திரியும் சிவ யோகியாய் வாழ கற்காதவரை. இருக்கையிலே இறக்க கற்று செத்து திரியும் சிவ யோகியாய் வாழ கற்காதவரை உன் வாழ்வு பயத்திற்கும் பதட்டத்திற்கும் கோபத்திற்கும் தான் சொந்தமாக இருக்கும். உன் வாழ்க்கைங்கிறது அதுதான். அப்படி நம்ம தயாராக இருக்குமான்னு பாருங்கள். கையை பிடிச்சி இழுத்துட்டு போனால் நம்ம தயாராக இருக்குமான்னு பாருங்கள். 1000 பதட்டம், எத்தனை பந்தம் இருக்குது, எத்தனை சொத்து பத்து போல்ட்டு நட்டு நான் மண்ணு குப்பைகளை வச்சுருக்கேன், ஒளிரும் மிளிரும் காகித குப்பைகளை வச்சுருக்கேன். இங்கே தானே இந்த மனசு நின்றுட்டு இருக்கு. இந்த உடல் உனக்கு சொந்தம் இல்லைடா, இதையும் நீ விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறவன்டா. இது ஒரு காய மேடை, இதை கணக்கு கழிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பிறவியில் நீ இங்கே எவ்வளோ காயப்பட வேண்டும், அகம்புறம் இதுக்கு தான் வந்திருக்கு. நீ ஏதோ போக வாழ்வுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நீ கூட்டப்பட்டு இருக்கிறாய், கூட்டடை ஆத்மாவாக இருக்க, நீ சிறைப்பட்டு இருக்கிறாய். இதை முதல்ல நீ புரிஞ்சுக்க. இதிலிருந்து முதல்ல விலகு. பந்தம் பாசம் ஆசை சந்தேகம் குழப்பம், அவன் பாரு அவன் இப்படி பண்ணுறான், அவன் அப்படிடா, இவன் இப்படிடா, அது இப்படிடா, இந்த உலக வியாபாரங்கள் அவன் எவனாக இருந்தால் உனக்கு என்னடா. மண்ணு பொண்ணு மலம் 3 சரி நிகரனக்கான் நடுநீர் நோக்கிலா நோக்கதே ஞான நோக்கு. நீ என்ன பண்ணுறான் வர்றான், நீ ஏன் போய் அவன் ஆராய்ச்சி பண்ண, நீ ஏன் அதை பார்த்த, உனக்கு அதுதான் வேலையா? வேலை இல்லாதவன் தான் அடுத்த வேலையை பார்ப்பான். உன் வேலையை பாடுறா.
அவனை குறை சொல்கிறதுக்கு இவனை குறை சொல்கிறதுக்கு என்னடா இருக்குது? மழை காட்டில் உரை மழை கூட நீ உன்னால் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஆகுதா? ஒன்றுமே கிடையாது. எல்லாமே உணவு சங்கிலியில் இருக்குது, எல்லாமே உழைச்சி சாப்பிடுது. இப்போ நம்ம முதல்ல சொன்னோமே மண்ணன்னு சொன்னோம்ல, அது வேற ஒன்றும் கிடையாது. எல்லா மிருகமும் ஒரு புழு பூச்சிலேருந்து ஒரு மிருகங்கள்லேருந்து எல்லாமே அது ஒரு வாழ்வு வாழுது தானே, அது தான் உணவை தேடுது தானே, அதன் பெயரால் இயங்குது தானே, உழைக்குது, சாப்பிடுதா இல்லையா? இப்போ மனிதன் அப்படி தானா? இவன் சாப்பிட போகிற சாப்பாட்டை அன்னைக்கு தான் பார்க்குறான், அப்போ தான் பார்க்குறான். இவன் சமைச்சது அன்னைக்கு தான் பார்க்குறான். அப்போ அது எங்கேயோ கிடக்குது, இது எங்கேயோ கிடக்குது. அது இதெல்லாம் என்ன கணக்கு வழக்கு சொல்கிறது அப்படின்னா, இது வரைக்கும் பிறந்ததின் பலனை தூக்க வந்திருப்பவன். அந்த நியதிகள் கிடையாது. உழைச்சாதான் சோறுங்கிறது கிடையாது. கையை நீட்டினா கொடுத்துருவான். நம்ம வலுவான தாய் தந்தை இருந்தால், சொந்தக்காரன் பந்தக்காரன் இருந்தான்னா இறுதி வரைக்கும் இவனை உழைக்க விட மாட்டான். உட்காந்த இடத்துலேயே பொத்துனாப்பில் வளர்த்து விட்டு போயிடுவான். இப்படி இது வரைக்கும் பிறந்ததின் பலனை அடைய வந்திருக்கவன் இந்த மனித பிறவி. அதனால தான் இவன் மன்னன், நான் மண் தந்த மன்னன். இவனுக்கு அப்படி எந்த டிமாண்டும் கிடையாது. எது பிழைக்க தெரிஞ்சவன், அறிவை பயன்படுத்துகிறவன் எங்கேயோ போயிடுறான். அதுலேயும் தவற விட்டுறவன் எங்கேயோ குப்பையில் கிடக்கிறான். இதுதான் இங்கே விஷயம்னு சொல்கிறேன். அப்போ நமக்குள்ளே இருக்கிற தலைமைத்துவத்தை உணரணும், மெய்ப்பொருளை உணரணும், அதன் பெயரால் ஒரு வாழ்வு வாழணும். விசாரணையவே வேணான்னு சொல்கிறான். விசாரணையை கொள்ளு. எண்ணி துணிக கருமம். எண்ணி துணி 100%, 50% எண்ணுன்னு சொல்கிறார். துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு முடிவு பண்ணு. முடிவு பண்ணுற வரைக்கும் ஒன்றும் அவசரம் கிடையாது. பொறுமையாக நிதானமாக வாழ்க்கையில் முடிவு எடுக்க போறியா? இந்த உலகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தோன்னே அப்படி ஒரு அரை நிமிடம் தான் ஆகும். வச்சா என்ன பூர்வ ஜென்ம பந்தத்தினால இவங்களாம் எனக்கு நண்பனானா உண்டா, இதெல்லாம் பெரிய பந்தம் அப்படின்னு அப்படியே அந்த அடிக்கரும்பு சாப்பிட்ற கதை அப்படியே பார்த்தோன்னே இனிக்கும், அப்படியே இனிக்கும். ஏன்னா இந்த நாக்கு அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அடிக்கரும்பு, அடுத்த கரும்பு வரும்போது, நடுக்கரும்பு வரும்போது திகட்ட ஆரம்பிக்கும். கடைசியாக கொளுத்தாடைக்கு வரும்போது கிட்டத்தட்ட கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த மனிதர்களோட உறவும் அதுதான். எங்கள் குருநாதன் என்ன சொன்னதுன்னா, முதல்ல கொளுத்தாடையை சாப்பிடு. கரும்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுறியா, முதல்ல கசப்பை தொடங்கு, சிறுகு போ. அப்போ முடிவாக கடைசியில் அடிக்கரும்பு சாப்பிடுவ. அடிக்கரும்பு சாப்பிடும் இனிக்கிறது இல்லை, அதோட அந்த உறவு முடிவாயிரும். கசக்காதுன்னு சொல்கிறேன். யாரையுமே உடனே அங்கீகரிக்காதீங்க, யாரையும் உடனே ஏற்றுக்காதீங்க, எந்த கருத்தையுமே ஏற்றுக்காதீங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இவ்வளோதான். இப்போ முருகானந்தம் 5 வருடம் கழித்து வந்திருக்கீங்களா? இன்னும் நீங்கள் 5 வருடம் கழித்து வந்தாலும் இதே நிலையில் தான் இருப்பீங்க. அது இல்லை, இந்த உலகத்தில் ஒன்று இல்லைன்னு சொல்கிறேன். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. நீ இந்த தேடலுக்கு அப்பாற்பட்டவன். நீ தான் அந்த இறை, நீ தான் அந்த முடிவு. நெய் பால் இருக்குல்ல, பால் நெய் கடைக்கு போனிச்சான் நெய் வாங்கிறதுக்காக. நீ தான் அந்த பால். நீ முறையாக தெரிஞ்சின்னா, முறையாக நிலை மாற்றம் எடுத்தால் உனக்குள்ளே தான் அந்த நெய் இருக்குது. நீ ஏன் நெய் கடைக்கு போகிற? நீ நெய் ஆகுன்னு சொல்கிறேன். இந்த பாலுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. பாலாக போகுவதற்கு சில காலம் இருக்குது. அதே மாதிரி இந்த மனிதனும் பாலாக போகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதற்குள்ளார முறையாக தெரிய விட்டு முறையாக நிலை மாற்றத்துக்கு அழைத்து சென்றால் அழியாத நெய்யாக்கப்படும். அதுதான் அந்த ஞானம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பெற்றுட்டோம்னா கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல் அதுக்குள்ளே அது இருக்குது. எந்த பாலிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெயானது மீண்டும் அந்த பாலுக்குள்ளே போட்டால் மூழ்குமா, கலக்குமா? கலக்காது தானே. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே நீங்கள் உருண்டு திரண்டுட்டா இந்த ஜன சமூகத்தோடு வாழ்ந்திருந்த பொழுதும் நீங்கள் அதோடு பந்தப்பட மாட்டீர்கள். அது துண்டாக தெரிவிங்க. தாமரையிலே நீர் போல பற்றி இருந்தேன், ஆனால் பற்றாது இருந்தேன். அதில் நான் உட்காந்துருந்தேன், அதில் ஈடுபாடோடு நான் உட்காரல. அந்த மாதிரி ஆயிரும். அப்போ மனக்கூறு ஆய்வு செய்யணும். நான் முகன் அப்படின்னா யாரை குறிக்குது? நான் முகன்னா பிரம்மான்னு சொல்கிறாங்க. நான்னா அப்போ என்ன குறிக்குது? அப்போ நான்னா யார்? நான் வந்தேன்னு குறிக்குது. நான்னா தன்னை குறிக்கல, நாலுங்கிறத குறிக்குது. நீ 4 தான். நீ இதயத்தில் 4 அறை இருக்கா?
4 திசை இருக்கா, 4 மறை இருக்கா? 4 தான் இருக்குது. 4 நிலைப்பாடுகள் தான் இருக்குது. இந்த 4ம் தெரிஞ்சால் தான் 4 ஓட்ட முடியும். 4ன்னு சொல்கிறாங்க. 4ன்னு என்ன? தினத்தை குறிக்குது. 4ன்னு என்ன? 4 தான். எல்லாமே 4ஆக ஆக்கப்பட்டது தான். முதல்ல சூட்சமத்தை பிடிச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு புரியணும். நம்ம எல்லா மனுஷனும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்படியே கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளணும்னு போகிறது இல்லை. எதையும் ஆய்வு செய். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது ரெண்டும் உன்னுடைய 2 கண். கடவுளையும் நம்பாத, தள்ளி வை அவனை. புரிகிற வரைக்கும் அவனை அங்கே கூட்டிகிட்டு வராத களத்துக்கு. அவன் யார்? அவன் தேனுக்குள் சுவை என, மலருக்குள் மனிதன் என, எனக்குள் உயிர் என, உள்ளம் என, உணர்வென, நான் சொல்லும் சொல்லென இருக்கும் ஒரு சூக்கும ஆனால் தன் இருப்பு, என் மண்ணை தாங்கும் ஒரு யுக்தி. அவ்வளோதான். அவன் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவனும் இல்லை. போற்றுதலுக்குரியவன் போற்ற ஒருவன் இருந்தால் தான் போற்ற முடியும். தூற்றுதலுக்குரியவன் தூற்ற ஒருத்தர் இருந்தால் தான் அவனை தூற்ற முடியும். அவன் தான் இங்கே இப்படி வந்திருக்கான். அந்த கடல் தான் இங்கே துளி துளியாக இருக்குது. அதனால தான் தன்னை அறியறதுங்கிறது வித்தையாக இருக்குது. நீ முடியும் போது அவனிடத்தில் முடிஞ்சிருவேன். சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாயிட்டு இருந்தார். அவ்வளோதான். அந்த சீவனார் தான் சிவனாயிட்டு இருக்கார். சீவ வடிவில் சிவம் இருக்கிறது. ஆமாம், பால் வடிவில் நெய் இருக்கிறது. அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்குது. இது ஒரு கடையிற வித்தை, இது ஒரு திரியிற வித்தை. பொறுமானத்தோடு தெரிஞ்சிடும். இந்த பால் கெட்டும் போயிடும், திரிஞ்சும் போயிடும். பார்த்துருக்கீங்களா? பால் கெட்டு போகும்ல, அதே மாதிரி பால் திரிஞ்சும் போகும்ல. இந்த மனுஷன் கெட்டு போகக்கூடாது. தெருவில் திரிந்தாவது உயிர் ஞானத்தை அடையணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவன் மனக்கூறு ஆய்வு செய்யணும். இந்த பிணக்கூறு ஆய்வுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி இந்த மனக்கூறு ஆய்வு செய்யணும். இந்த 4 கழுதையை முதல்ல 4ஆக உடைக்கணும். 4 போக்கு இருக்குது. நான் பேசுகிறேன், உள்ளே வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, 3 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த மனித வர்க்கமே தோல்வி அடைகிறதுனா, இவனுக்கு எதிராக வேலை செய்கிறவன் 3 பேர் இருக்கான். இவன் ஒரே ஒரு ஆளை தான் பயன்படுத்தினான். உள்ளே இருக்க அந்த 3 பேர் பலமாக இருக்கான். அவன் உடலுக்குள்ளார, உணர்ச்சிகளுக்குள்ளார, உணர்வுகளுக்குள்ளார, இச்சைகளுக்குள்ளார, கொச்சைகளுக்குள்ளார, வக்ரங்களுக்குள்ளார, விரோதங்களுக்குள்ள, துரோகங்களுக்குள்ள, பழி பாவங்களுக்குள்ளார, அழிவு அவங்களுக்குள்ள, பிழை தவறு குற்றங்களுக்குள்ளே போய் அப்படியே கிடக்கிறான். மலை புழுவாக கிடக்கிறான். அவனை மேலான நிலைக்கு அழைத்துட்டு வரணும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் கடந்து வா, எல்லாம் நடந்து வா, நீ முடிந்து வா. உனக்குள்ளே இருக்க நான் என்னும் தன்மையை மடிந்து வா. அதை மடிந்து போகச்சே. நான் இருக்கும் வரை அவன் வருவதில்லை, அவன் வந்த பின் எனக்குள் நானும் இருப்பதில்லை, யாரும் இருப்பதில்லை. நம்ம நானாக இருக்கோம், நம்ம அவனாக மாறணும். அவ்வளோதான். புரியுதுங்களா முருகானந்தம்?